ஏன் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஏன் பேசுகிறார்கள்? அவங்களுக்கு வாய்க்கு இது பேசுறாங்க. ஆள் வந்துறாரு தெரியல. கபான்னு வாயில போட்டு போனோம். அப்படியே யாரு? டேய், நான் யார்? எப்பேர் பட்டவன்? இந்த தென்திசை கதிபதி யம தர்ம. யம தர்ம. யம தர்ம. அப்படி தர்ம. சலாம். சலாம். இப்போ சொன்னியே சலாம் சொல்லல. டேய், நான் யார்? எப்பேற்பட்டவன்? என் கடமை என்ன? மும்மூர்த்தி தேவர்களும் எனக்கு கொடுத்த பதவி என்ன? பூலோகத்தில் உள்ள உயிர்கள் பிறக்கின்றது. பிரம்மனால் படைக்கப்பட்டு பூவுலகில் விஷ்ணுவால் காக்கப்பட்டு அந்த சிவனால் அழிக்கப்படுகிறது. படைத்தல் கொஞ்சம் அமைதியாரமா முன்னாடி வந்து நாய் மெய் கட்டி இந்த பூவுலகிலே பிறக்கின்ற உயிர்கள் அனைத்தும் இரக்கத்தால் கூட வேண்டும் என்று மும்மூர்த்தி தேவர்களும் அழித்தல் என்று மும்மூர்த்தி தேவர் செய்கின்ற தொழில். அந்த அழிக்க பொறுப்பை சிவனாக வைத்திருப்பதால் சிவன் என்னை அழைத்து ஒரு நேரத்திலே யமா உனக்கு ஒரு பதவி தரப்போகிறேன் என்று உரைத்தார். என்னவென்று கேட்டு இந்த பூவுலகில் பிறக்கின்ற உயிர்கள் அனைத்தும் செய்கின்ற பாவ புண்ணியத்தை வைத்து அவர்களை ஆயுட்காலம் முடிந்தவுடனே அவர்கள் உயிரை கவர்ந்து வர வேண்டாம். வர வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டார்கள். அதன் பிரகாரம் இதுவரை இன்று யாத்திரம் அந்த உயிர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் அல்லவா? யார் உயிர் என்ற முதலில் பார். அவன் செய்த பாவங்கள் என்ன? அவனை பாருங்கள் சுவாமியே. அவன்
ஊரிலே போவா. ஆமா பின்ன என்ன பண்ணுது தினதோறமா பாட்டம் பொறுக்கிட்டு கிடக்குறேன். அதேமே. ஆமா பாட்டு வை 10. ஏய், யாருடா வந்துக்கிட்ட? ஏய் ஆ? எங்க வந்துக்கிற தெரியுமா? ஆ. யமலாகா. யமலோகமா? ஆமா. ஏய், ஆ? முக்கத்தோர்லேருந்து ஏன்டா என்ன யமலோகம் தடுக்கிறீங்க? பணம் கொடுத்து அனுப்புறதுக்கு. ஆ? ஏய் ஆ? யமலோகம் வந்து விட்டாய் நீ. ஆஹா. யாரு வந்துக்கிட்ட? யாரு தெரிந்தா? ஆ. யம தர்மர் வந்திருக்கிறார். யமன் தர்மம் வந்துக்கிட்டாரா? ஏய் ஆ? ஏய் காலை விட்ட பாரு ஒரு காலை. ஏய் ஒரு காலை விட்ட பாருடா. ஒரு காலை விட்டனா? ஆமா. டேய், ஆ? நான் ஒயின் சாப்பாண்ட போனேன். ஆ. 2 கோழிக்காலை வாங்கினேன். ஆ. ஒரு கோழிக்காலை சாப்பிட்டேன். ஆ. ஒரு கோழிக்காலை அங்கேயே போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படி நான் ஒரு காலை விட்டுருப்பேன்? ஏய், ஒயின் ஷாப் நாமத்திலே இருக்கிறான் பாரு. ஏய், டேய், 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 டேய். டேய், ஒரு காலை விட்ட பாருடா. டேய், ஆட்டை கட்டுறா. ஆடை கட்டுறா. ஏய், எனக்கு இருந்து ஒரு வெள்ளாடு ஊட்ட கட்டி வந்துடுறேன். நான் எங்க கட்டுறது? ஏய் ஆடைய கட்டுறா ஆடைய. ஏய், முட்டை மேல 2 தோசை வைடா. முட்டை மேல 2 தோசை வைக்கணுமா? அடா கம்யூனிட்டி ஆ? தோசை மேலதான் முட்டையை வைப்பாங்க. முட்டை மேல தோசை வைக்க மாட்டாங்க. என்னடா பூமாதேவி வளர்த்துறா? ஆமா ஆமா பூமாதேவி தான் வளர்த்துறாங்க. ஏய் ஆ? எங்க வந்து தெரியுமா? யமலோகம். இது அமர்ந்து கொண்டிருக்கிறார் பார் யம தர்மர். ஆ. யமன் வந்துக்கிறாரா? ஆமா. புது யமனா பழைய யமனா? என்னடி அம்மா புதிய அம்மா பழைய அம்மனா? ஆ. புதிய அம்மனா பழைய அம்மனா? பழைய யமன் எப்படி இருப்பாருன்னா, ஆ, இந்த வயசான கேள்விக்காக வந்துட்டு பாரு, திருமலை உட்காந்துக்கிட்டு பாரு, வயசான ஆளுங்க அதைத்தான் குச்சி போடுவோம் பழைய யமன். பழைய அம்மா. புது யமன் எப்படி தெரியுமா இருப்பான்? ஆ, இப்ப ஈர போண்டா ஒண்ணு எடுத்துக்கிறான். ஈரா போண்டா இல்லப்பா காய்கறி போன போண்டா. ஈரா போண்டா. ஆ, அதுல 2 லிட்டர் பெட்ரோலை போட்டுக்கிறான். போட்டுக்கினேன். பைபாஸ்ல போறான். ஆ, அப்படியே என்ன பண்றான், ஒரு லாரியும் ஒரு பஸ் அடிக்கிறான். ஆ, 60 பேரை தூக்கிட்டு போய்க்கினே இருக்கிறான். அடடே. அவன் தான் புது யமன். ஆ, இப்ப வந்துக்கிறது எந்த யமன்? இதோ யமனே சொல்ற ஐயா. யாரா இவன்? இப்ப தான் ஐயா குடியார காண்டிப்பேன். குடிகாரனை காண்டிப்பன். ஆமா. அதான் நேரமும் குடிப்பதும் கும்மாளம் அடிப்பதும் பெற்ற தாயை அடிப்பதும் பெண் கண் தொட்டு தாலி கட்டிய மனைவியை தாலி அறுப்பதும் இத்தகைய செயலை செய்கிறான். ஆமா, இவன் என்ன குற்றம் செய்தான்? ஆமா சார். இவன் வாழவே அருக கேட்டவன். ஐயா அடிக்காதீங்க. ஏன்? அவன் உள்ளே எதுவும் போடவில்லை. இல்லாத போது. ஏய் 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 இரு இரு இந்த வேலையை வச்சு இறந்துன்னு சொன்னேன். இப்போ நானே அவனுக்கு காலி முடிக்க எத்தனை தடவை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு? எத்தனை தடவை சொல்லிக்கிறோம்? ஐயா உள்ள ஒரு 2 பேர் கேட்பான். அது மேல மேலேயே போடு 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 எவ்வளவு தெரியும் ஏன் முன்னாடியே போடு. ஆ? ஒரு தடி அடிடா. ஐயோ ஏய், நாங்க நர்பாத்து ஏய், வைப்போம். அதாவது அப்ப என்னடா பண்ண போறீங்க என்ன? ஏய் உன்னை என்ன ஏய், செய்ய போறா? இவன் பூலோகத்தில் வாழவே அருகதற்றம் தான் மேலோகம் அழைத்து வந்தோம். ஆமாங்க. அப்படி மேலோகம் வந்தான் சதா நேரமும் குடிப்பதும் கும்மால அடிப்பதுமாக இருக்க இவனுக்கு என்ன தெரியுமா தண்டனை? ஐயா அட்டக்குடி அழகுடி பாம்பு சட்டக்கூடிய இதுல 4 கிலோ போறாங்க. இப்ப உள்ள கூடாது. நான் எதுவும் செய்ய முடியாது. முடியாது கண்டிப்பா. உன் ஆயில் இருக்கிறது உன் ஆயில அரிசி எடுத்துக்கிறோம். ஏய் இவனுக்கு கொடி தந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பு கொடி அழகுடி சொல்லக்கூடிய
இருக்க அந்த கோயிலை விட தள்ளா போச்சு. ஐயா தஞ்சாவூரை சேர்ந்த ஆமாண்டி ஆமா உனக்கு தெரியுமா அடுப்புல பூனை தூங்குதுடி. ஆமாண்டி ஏண்டி ஆமா ஆனா தினமும் நமக்கு என்ன வேலை கிராக்கிங்களை பாக்குறது நம்மளுடைய வேலையே. கிராக்கிடிய ஏதோ ஒண்ணுடி. ஆமா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பக்கத்துல படுக்கலைன்னா எனக்கு தூக்கமே வராதுடி. இந்த குளிருக்கு எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ஏண்டி நீ யாரையும் பாக்கலையா? பாக்கல நீ ஏதாச்சும் பாத்தியாடியா? நான் 99 பேர் பாத்துட்டேன்டி. ஆமா 100 ஒரு ஆளை பார்த்து கணக்கு பண்ணி வச்சுட்டு போலான்னு பார்த்தேன். பார்த்தா ஒரு ஆம்பளை கூட கண்ணுக்கு தெரியலடி. ஆமா மனசெல்லாம் வலிக்குதுடி. அப்படியே குனிஞ்சா குத்துது, நிமிந்தா குத்துது, படுத்தா குத்துது. இப்படி குத்தோன்னு குத்துதா நான் எங்கடி போவேன்? போட்டு போயிடாதேம்மா, தண்ணியில எதனா போட்டு. ஆமா அத பார்த்தாயா ஏதோ ஒரு ஆணூர் வரான். அவனை பார்த்து என்ன எதிர்த்து கேட்டா என்ன தெளிவான பதில் சொல்லுவாண்டி. வாரி
உங்களை பார்க்கவே புதுமையா இருக்கீங்க. நான் யார் என்று தெரியவில்லையா? யாரு? நான் தான் சித்திரகுப்தன். என்னது? ஆமா. என்னது சொன்னீங்க? ஏய், நீ எங்க வந்திருக்கீங்க தெரியுமா? என்னங்க என்ன சொன்னீங்க? ஆ? சித்திர குத்துறா? ஆமா, புத்திரம். குத்துறதுங்களா? ஆமா, இதெல்லாம் நான் காதில தான் படிச்சேன். என்னங்க புதுசா ஏய், சொல்றீங்க? ஏய், என்னடா என்னடா என்னங்க இதெல்லாம் ஆ, தொலைக்காட்சி. ஆ, ஆ, இப்ப காலையில என்ன படிச்சிருக்கோம்? புக்குலையும் ஆ. இப்படிதான் படிச்சிருக்கேன். நேர்ல பார்த்தா அது ஏன் புக்கு ஏன் டிவில தான் பாத்துருக்கீங்க. நேர்ல நீங்க பார்த்ததே கிடையாது. நேர்ல பார்த்ததே கிடையாது. நேர்ல நல்லா பாருங்க. நவராத்திரி நீங்க போத்திடி. என்னங்க இப்ப என்னமோ சொல்ல நீங்க எங்க வந்துருக்கீங்க தெரியுமா? ஏமாலோகா. நீங்க மாட்டிருக்கீர்கள். என்னது மாட்டணும்? ஏன் மாற்றத்து நீங்க தான் எடுத்து வந்திருக்கீங்க, புடிங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க இதே மாட்டமே கிடையாதுடா. ஆமா, நீ பின்ன நைட்ல போனா எங்க மாட்டுவீங்க? என்னங்க எங்களுக்கு இரவு தான் பகல், பகல் தான் இரவு. அப்படியா? ஏய், டோக்கனா கஸ்டமரா? ஆமா. ஏய் டேய் வர கஸ்டமர் யாரா பீடி பண்ணல பட்ட. யாரை பத்தி என்ன கேள்வி கேட்கிறேன்? அவர் அழகு என்ன? அவர் ஸ்டைல் என்ன? அவர் உடை என்ன? ஏய் ஆமா. ஏய், உங்கள் உயிரை பிடித்தவன் நான் கிடையாது. யாரு? யமதர்மன். ஆடா என்ன மாவன பையா, யோல் பட்ட பையா, சத்தத்த பையா, பையா. என்ன போற வண்டி நாய்க்கு சாவியோ. என்ன போற வெச்சேன். என்ன யானை அம்மாவ கூட்டி வந்திருக்கேன். ஒரே ஒரு போற வச்சேன். என்ன போற வெச்சேன்? தேங்காய் நேத்து நல்லதா விட்டேன். ஏய் எவ்வளவு எங்க இருக்கிறாரு? ஏய் ஏய் பாப்பே கிடையாது. எப்படிப்பட்ட ஆம்பளடா? அடே, ஆளை மட்டும் பாருங்க. ஏய்
குத்து குத்துன்னு குத்திச்சு என்ன பண்றது? ஏய், நான் எப்படி அர்த்தம் போடுறேன்? ஏய், இங்க பாருடா. வெளிய வாடா. பெரிய ஆளுடா. காம் கற்கிறான். எத்தனை பேரை பார்த்தா ஐயா 99 ஆனவர்களை கற்பழித்திருக்கிறார். 99 பேரை பார்த்துட்டு 100வது யமங்கட்டியே யமங்கிட்டே 100வது கணக்கு முடியலன்னு வர. எனக்கு ஏற்கனவே 10 மனைவிமார் உண்டு. 11வது என்ன வச்சுங்க. உன்னை வச்சுன்னா யமனாண்ட ஒரே ஒரு நாள்ல போட்டு புரியுதா? டேய் வைரஸ் கொலவரி. உங்கள் காலம் செஞ்சிட வேண்டும். வைரஸ் கொலவரி கொலவரி கொலவரிடா. மாடா நீ வாய வை வாய வை வாய வை வாய வை. இருக்கிறவங்கள வாழ விடுன்னு சொல்லு. அதான் வாழ விடு வாழ. தப்புன்னு எடுத்துக்கிறீங்க. அவ பாடலாம், நீ பாடலாமா? என்ன நான் பாட மாட்டேன். பாட வராது. பாட வராது. இதுக்கப்புறம் உனக்கு வண்டி தான் வரும். டேய் ஐயா இவர்கள் காப்பாற்றி தர வேண்டாம். ஆமாங்க. இவர்களுக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்கிறேன். அப்படியா ஐயா? பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பி, இரம்ப கம்பி. மண்ணுக்கு மத்த இரும்பு கம்பி சும்மா அக்னியால் நக நக நகமென நெருப்பு மூட்டப்பட்டிருக்க வேண்டாம். ஆமாங்க. தோற்று தாலி கட்டி கடவுளை விடுத்து ஆ. உலகில் உள்ள ஆடவர்களை அழைத்து இவர்கள் ஆசையை தீர்த்துக் கொண்டு எப்படி எல்லாம் ஒரு கட்டி அளித்தார்களோ ஆமா என்னங்க அக்னி கம்பம் அந்த அக்னி கம்பத்துல தள்ளுறதுலாம் ஆ. ஒரு நாள் என் பக்கத்துல படுத்துட்டு போறான். ஏய் ஏய் அனுப்பா. ஏய் நாங்க எப்ப அறுத்து காக்காய்க்கு போட்டோம். நாங்க ஏய் கேடா ஏய் யார் என்று தெரியாமல் வீர ஏழ உடமாக பேசிக் கொண்டிருக்கிறார். என் மனைவி நாட்டில் வாழ சேமலாவதி. தர்மத்துக்கு தலைவர் ஜம தர்ம ஆ. சொல்வது கேள் போ போவா போ. ஆ, ஆ. ஐயா, சற்று நேரத்தில் ஏற்பாடு வல்லவனாகிவிட்டது. எனக்கு அப்படியே வெலவெல்ல ஆகி போச்சு என் எனக்கு. மனைவி இருக்கிறாள் சியாமலா, சியாமலா அவள் கூட இப்படி என்ன நடந்து கொண்டது கிடையாது. அடேடி அப்போ எங்கதுரா புட்டாந்தவள நான் என்ன பண்ணது ஐயா? பூலோகத்தில் இதே மாதிரியே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? இதுக்கப்புறம் எங்க உனக்கே இது போகலாம்? கதி என்றால் பூலோகம் பாமர எல்லாம் மக்களுக்கு என்ன கதி? பாவம். ஆமாங்க. ஏய், ஐயா. தொட்டு தாலி கட்டி மனவனை விடுத்து எப்போது இப்பேற்பட்ட தகவல் செய்து ஈடுபட்டார்களோ அவர்கள் இருந்து சாம்பலாகி விட்டார்கள். ஆமாங்க. இன்றிலிருந்து சாம்பலாகி விட வேண்டாம். ஆமாங்க. யார் விதிப்பயன்படுத்தி இந்த கணக்கு ஐயா மதிவதனாபுரி நாடு மதுராபுரி நாடு, ராஜேந்திர மன்னர் ராஜேந்திர மன்னர், அவருடைய மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ஆ. பேர் சிவமணி. சிவமணி, ஆமாங்க. அவருடைய ஆட்காலம் தான் பிடிக்கிறதா? வெள்ளிக்கிழமை 8:45 நாளிகை அவன் உயிரை பெற்று வர வேண்டும்.